எப்போ பார்த்தாலும் க்ளீனிங், எப்போ பார்த்தாலும் ஆர்கனைசிங் இதெல்லாம் சாத்தியமா? இதெல்லாம் எப்படி முடியும் அப்படின்னு கேட்குறேன். எல்லாருக்காகவும் சொல்லிக்கிறேன். ஒரு வீட்டை க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒருத்தரோட சப்போர்ட் மட்டும் பத்தாது. நம்ம மட்டும் சரியாக இருந்தால் பத்தாது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள், பெரியவங்க இப்படி எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். ஆனால் அது உண்டா, நடக்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை இல்லையா? ஏன்னா ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களே தவிர்த்து எல்லா நேரமும் எல்லா இடத்துலையும் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. ஒரு பாத்திரம் கழுவுற சிங்காக இருந்தால் கூட நாள் முழுக்க பாத்திரங்கள் சேர அதை கழுவுன்னு நமக்கு அடுத்தடுத்து அந்த வேலைகள் வர வர நமக்கு ஒரு டென்ஷன், டிப்ரெஸ்ட் ஆக தானே செய்யும். அப்படி நம்ம சிங்க்கு க்ளீனாக இருக்கணும், நம்ம பாத்திரங்கள் க்ளீனாக இருக்கணும்னா ஒரு சின்ன சின்ன டூல் அந்த இடத்துல நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதான் உண்மை. ஏன்னா என்ன தான் நம்ம கைகள் எவ்வளோ வேலைகளை எடுத்து செஞ்சாலும் எல்லா நேரமும் எல்லா இடத்துலையுமே நமக்குன்னு ஒரு சோர்வு தட்டாமல் இருக்கணும் அப்படின்னா சில டூல்ஸ் எனக்கு தேவைப்படும் அப்படிங்கிறது தான் நான் டெய்லி என்னோடய ஹேபிட்டாக எடுத்துக்கிறேன். அப்படி என்ன டூல் தான் ஒரு ஃபிஷ் டேங்கை க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வாஷ் பேசனை க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை சிங்கை க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், ஆயில் பிசுக்கு க்ளீன் பண்ணுறதுலேருந்து இப்படி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுற ஒரு டூல் என்ன அப்படின்னா முதல்ல அது நான் தாங்க. அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணுற ஒரு டூலுன்னு சொல்கிறத விட ஒரு ஹெல்ப்பர் கூட இருந்தால் எந்த அளவுக்கு ஒரு ஈஸியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இருக்கும், நமக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்ற மாதிரி தான் இந்த ஒரு லிக்விடு உங்கள்கிட்ட காட்டணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா க்ளீனிங் அப்படின்ட்டாலே ரொம்ப ப்ரெஷர் எடுக்கும் எல்லாருக்கும். வேறு ஒன்றும் இல்லை, இந்த லிக்விடோட நேம் என்ன அப்படின்னா கிச்சன் ஃபோம் கிளீனர் மிஸ்டர் பீன். இதில் மிஸ்டர் பீன் தானா அப்படின்னா இதில் 3 வெரைட்டி வருது. அதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேர்களில் வருது. நீங்கள் வெறும் கிச்சன் ஃபோம் கிளீனர் அப்படின்னு போட்டாலே உங்களுக்கு அதில் காட்டிடும். மீஷோ இல்லை ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி ஆன்லைனில் நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லை அமேசான்லேயுமே கிடைக்கிது. உங்களுக்கு தேவைப்பட்ட டேக் ப்ராடக்டில் கொடுக்குறேன். அப்புறம் இந்த கிளீனர்னால அப்படி என்ன தான் மேஜிக் நடக்குது அப்படின்னா உண்மையாகவே சொல்கிறேன். இந்த மாதிரி ஃபிஷ் டேங்க் க்ளீன் பண்ணுறதுக்கு விபூதியிலேருந்து அதுக்கப்புறமா நிறைய லிக்விட்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் உப்பு கரைகள் போகிற மாதிரி தெரிஞ்சாலும் திருப்பி தண்ணி ஊற்றும் போது அந்த உப்பு கரைகள் அப்படியே நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி மறுபடியும் வந்துடும். பட் இந்த கிளீனர்னால் ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப சென்சிட்டிவாக, அதாவது நமக்கு எந்த பாதிப்பும் கொடுக்காத வகையில் எனக்கு இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா நான் இது வரைக்கும் நம்ம சேனலில் போட்டு நிறைய வீடியோஸில் க்ளீனிங் பற்றி தான் காட்டியிருக்கேன். அதனால் நிறைய ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த வீடியோ பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு வீடியோலையுமே நான் க்ளீனிங்கை பற்றி காமிச்சிருக்கேன். அதனால் நான் யூஸ் பண்ண க்ளீனரில் இது எனக்கு பெட்டராக இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. பட் இதில் வந்து பிராஸ் க்ளீன் பண்ணுமா அப்படின்னா பிராஸ்லாம் க்ளீன் பண்ணுறது இல்லை. பட் ஆயில் பீஸுக்கு ரொம்ப அழகாக கிளியராக அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுது அப்படின்னு தான் சொல்லணும். உங்கள் கிச்சனில் தான் ஆயில் பீஸுக்கே இல்லையே, அப்புறம் எப்படி நீங்கள் இதை சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது பிராஸ் விளக்கில் கொஞ்சம் ரொம்ப டர்ட்டியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆயிலை கிளியர் பண்ணுறதுக்கே நமக்கு ரொம்ப டிலே ஆகும் இல்லையா? அந்த மாதிரிலாம் நான் செக் பண்ணி பார்த்துருக்கேன். பிராஸோட கலர் சேஞ்ச் ஆகலையே தவிர்த்து மற்றபடி அதில் உள்ள ஆயில் பீஸுக்கு அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுது. நம்ம விண்டோலேயுமே நான் செக் பண்ணி காமிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எங்கேயாவது கைக்கு எட்டாத இடத்துல இருக்குது அப்படின்னாலுமே லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 3-4 செகண்ட்ஸில் நம்ம வைப் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அவ்வளோ அழகாக போகுது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் கொடுங்க. ரிப்ளை கமெண்ட் கொடுக்கும்போது தான் இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு தெரியும். இது ப்ரொமோஷன் வீடியோவா அப்படின்னு கேட்டால் ப்ரொமோஷன்லாம் கிடையாது. பட் அஃபிலியேட்டில் கொடுக்கறதுக்கான ரீசன் இதில் இப்போது ஒரு ப்ராடக்டோட ரேட் இவ்வளோ அப்படின்னா அதில் 3%லேருந்து 8% வரைக்கும் எங்களுக்கு கமிஷன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. பட் இத்தனை ப்ராடக்ட் வாங்கினா தான் எங்களுக்கு அந்த கமிஷன் அப்படிங்கிறது வரும். அதனாலையும் எனக்கு ஒரு ப்ளஸ்ஸாகவும் இருக்கும், இது யூஸ் பண்ணுற உங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் ஒவ்வொரு இடத்தையுமே க்ளீன் பண்ணுறதா அப்படியே காட்டியிருக்கேன். சிங்க்கு முதற்கொண்டு நான் அந்த இதே க்ளீனரை வச்சு வெறும் கிளாத்தை வச்சு க்ளீன் பண்ணியும் காமிச்சிருக்கேன். ஏன்னா நான் யூஸ் பண்ண ப்ராடக்டில் ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணுற மாதிரியும் அது மட்டும் இல்லாமல் ஃபோம் டைப்பில் வரனால எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிற மாதிரி இருக்குது. டக்குன்னு நமக்கு நிறைய யூடியூப்பில் விளம்பரங்கள்லாம் பார்க்கும்போது அந்த ஃபோம் கிளீனர்னு அடிக்கடி காமிச்சிருப்பாங்க, நானே பார்த்துருக்கேன். பட் காமிக்கும்போது இதெல்லாம் பொய்யாக தான் இருக்கும் அப்படின்னு யோசிச்சு தான் ஒன்று வாங்கி டெஸ்ட் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு வாங்கி யூஸ் பண்ணேன். இதோட ரேட்டுமே ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபிஷ் டேங்க் பாருங்கள் பலன்னு ஆகிடுச்சு. நார்மல் சாஃப்ட் ஸ்க்ரப்பரில் தான் நான் ரப் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்காக எல்லா இடத்தையும் சும்மா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே
கிளாத்தை வச்சு தொடச்சிட்டோன்னா போயிடும் அப்படின்னு போயெலாம் சொல்ல மாட்டேன். இந்த உப்பு கரைக்கு நான் கொஞ்சம் ஸ்க்ரப் பண்ண தான் செஞ்சேன். சிங்க்குக்கு அப்படியே நான் லைட்டாக வைப் பண்ணி எடுத்துட்டேன். ஏன்னா அந்த அழுக்குக்கு ஏற்ற மாதிரி நம்ம எஃபர்ட் போடணும் அப்படிங்கிறதான் உண்மை. ஒரு ஸ்ப்ரேவை வச்சு எதையுமே நம்ம ஜட்ஜ் பண்ணிட முடியாது. முதல்ல நான் சொன்ன மாதிரி மல்டிபர்பஸ் கிளீனர், எக்ஸ்பர்ட், க்ளீனிங்க்குன்னு ஒரு கேட்ஜெட், டூல் இப்படின்லாம் சொல்லணுன்னா எங்கள் வீட்டில் நான், உங்கள் வீட்டில் நீங்கள், மொத்தத்துக்கு சொல்லணுன்னா பெண் கைப்பட்டால் தான் மண்ணும் பொன்னாகுன்ற மாதிரி நம்ம வீட்டு வேலைகளை நம்ம முடிக்கிறதுல தான் சாமர்த்தியமே இல்லையா? இதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஆளை வைக்கிறதோ இல்லை எக்கச்சக்கமான டூல்ஸை வாங்குறதோ. டூலுங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் ஒரு அளவுக்கு மேலே அது இருந்தால் அதை க்ளீன் பண்ணுறதுக்கும் நமக்கு நேரம் பத்தாது இல்லையா? அந்த மாதிரி தேவையான டூல், தேவையான வேலை, தேவையான அளவுக்கு நம்ம உடல் ஆரோக்கியமும் இருந்தால் மட்டும்தான் நம்ம வீட்டை நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ண முடியும், ஆர்கனைஸும் பண்ண முடியும். ஓகே, நம்ம ஃபிஷ் டேங்க் அழகாக க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணி வாட்டர் ஃபில் பண்ணி அதில் பெபிள்ஸும் போட்டு வச்சு ஒரு குட்டி கனையும் வச்சு அதில் பர்பிள் ஹார்ட், அதுக்கப்புறம் மணி பிளான்ட்டும் போட்டு வச்சாச்சு. இந்த ஃபிஷ் டேங்க் எப்போ க்ளீன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. பீட்டா ஃபிஷ் விட்டுருக்கிறதுனால மாதத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணாலே போதும். கிச்சனில் இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த காய்கறி கட் பண்ணும்போது அதில் தெரிக்கும், அந்த தொட்டியில் தெரிக்கும். அதனால் மேலாப்பில் அந்த தொட்டி மேலே மட்டும் தொடச்சிட்டுட்டோம் அப்படின்னாலே போதும். நான் வச்சுருக்கிறது நீங்கள் ஹால்லையோ இல்லை உங்களுக்கு விருப்பப்பட்ட இடங்களில் நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். அடுத்ததாக இந்த ஃபிஷ் டேங்கோட விலை என்னன்னு கேட்டிருந்தீங்க. ஃபிஷ் டேங்கோட விலை பார்த்திங்கன்னா 150 ரூபாய்க்கு தான் வாங்கியிருந்தேன். அந்த பீட்டா ஃபிஷ்ஷோட விலை 100 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். மொத்தம் 250 ரூபாய். அதில் உள்ள பேபிள்ஸு, அதில் உள்ள அந்த கணையம்லாம் நானாக சும்மா ஐடியா பண்ணி வீட்டில் இருந்ததை அப்படி மாற்றி வச்சுட்டது, ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மாதிரி கொடுத்தது தான். வேறு ஒன்றும் ஸ்பெஷலாலாம் ஒன்றும் இல்லை. அடுத்ததாக இந்த விளக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு கேட்டிருந்தீங்க. இந்த விளக்கு வாங்கினதுக்கு ஒரு ரீசன் என்னென்னா அழகாக இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ரீசன். இன்னொரு விஷயம் இந்த பூஜைக்கு பயன்படுத்திய மிச்சம் எண்ணெய் இருக்கும்ல, நம்ம வாரத்தில் கரெக்டாக எண்ணெய் யூஸ் பண்ணால் கூட ஏதாவது ஒரு விளக்கில் கொஞ்சம் கொஞ்சம் மிஞ்சிரும் இல்லையா? அப்படி மிஞ்சக்கூடிய எண்ணெய் என்ன செய்வீங்க அப்படின்னு ஒரு சகோதரி கேட்டிருந்தீங்க. இந்த மாதிரி அழகுக்கு பயன்படுத்தக்கூடிய விளக்குகள், அதுக்கப்புறமா வெளி வாசலில் பயன்படுத்தக்கூடிய விளக்குகள், அதாவது சுவாமிக்கு பிரத்யேகமாக நம்ம ஏற்றுள்ள தீபம், அந்த தீபத்துக்கு பயன்படுத்த மாட்டேன். நிலைவாசலில் ஏற்றக்கூடிய தீபத்துக்கும் பயன்படுத்த மாட்டேன். நிலைவாசலுக்கு வெளியில் எக்ஸ்ட்ரா தீபம்னு ஏற்றுறோம்ல, அதிலலாம் இந்த மாதிரி நான் பயன்படுத்துவேன். எதுக்காக வேஸ்ட் பண்ணணும் எண்ணெயை கீழே ஊற்றுறது எனக்கு அவ்வளோ விருப்பம் இல்லை. அது லைட்டாக நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் இல்லை 10 நாளைக்கு ஒரு நாள் க்ளீன் பண்ணாமல் இருக்கவும் லைட்டாக பிசுபிசுப்பு தன்மை இருக்க தான் செய்யுது. அதுக்காக பணம் கொடுத்து கஷ்டப்பட்டு வாங்குகிற அந்த எண்ணெயை என்னால் வேஸ்ட் பண்ணுறதுக்கு மனசு வரலை அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த மாதிரி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல் டிப்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த விளக்கோட இன்னொரு அம்சம் என்ன அப்படின்னா, இது பிராஸில் இருந்திருந்தால் எனக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி அணையா தீபம்னால மேலே சுடும், கொஞ்சம் அந்த மேலே நம்ம தொடுற இடத்துல சூடு வரும். இந்த தீபத்தில் இல்லை, எல்லா அணையா தீபத்தில் நம்ம மேலே ஒரு மூடி கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக அது சூடு ஏறும். அதனால் மேலே மட்டும் துணியை வச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். குழந்தைங்க இருக்கிற இடத்துல பாதுகாப்பாக வைக்கணும். அடுத்ததாக ஒரு சகோதரி அவன் பக்கத்தில் எப்படி வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவிலே சொல்லியிருக்கேன். அதிகமாக பயன்படுத்திய ஒரு பொருள், அதிகமாக பயன்படுத்தாத ஒரு பொருள்னால் அது நம்ம வீட்டில் இருக்கிற அவன் தான். மற்றபடி எந்த பொருளையும் நான் பரன் மேலே போட்டுட்டு அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம் நான் யூஸ் பண்ணதே கிடையாது. ஏன்னா பேக்கிங்க்கு அதிகமாக யூஸ் பண்ணது நான் அவன் தான். நல்லா கேக்லாம் சூப்பராக செய்வேன். பட் ஒரு காலகட்டத்தில் அந்த அவனில் சாப்பிட்றதுனால குழந்தைங்களுக்கு சில பாதிப்புகள்லாம் வருது அப்படின்னு ரொம்ப டீப்பாக போனனால அப்படி செஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கு கஷ்டப்பட்டு செஞ்சு கொடுத்து அதில் நல்லது இல்லைங்கிறப்ப அது எதுக்கு அப்படின்னு அதை அப்படியே விட்டுட்டு தூக்கி போட மனசு இல்லாமல் அப்படியே வச்சுருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை. இந்த புத்தா ட்ரீயை பற்றியும் கேட்டிருந்தீங்க. எனக்கு வீட்டில் பொதுவாக ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் வைக்கிறதுல விருப்பமே கிடையாது. இருந்தாலும் இவர் அழகாக இருக்கார் அப்படின்னு இது ஒன்றும் வீட்டில் இவரை சேர்க்காமல் ஒரு 2 ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் மட்டும்தான் வச்சுருப்பேன். மற்றபடி எல்லாமே லைவ் பிளான்ட், நம்ம
என்ன சொல்கிறது மணி பிளான்ட் மட்டும்தான் வீட்டில் வச்சுருக்கேன். அந்த மாதிரி நம்ம ஆர்டிஃபிஷியலாக போகிறத விட வீட்டில் இருக்கிறத பயன்படுத்தலாம். ஏன்னா இது இன்னும் கொஞ்ச நாளில் அழுக்காகிறது கூட வாய்ப்பு இருக்குது. நம்ம அப்படியே கேர் பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் அழகாக இருக்கும். அப்படி இல்லைன்னா டஸ்ட் அடைய ஆரம்பிச்சிடும். திருப்பியும் அதை க்ளீன் பண்ணணும்னு நம்ம டைம் ஒதுக்கணும். அதனால் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லைவ் பிளான்ட்ஸ், முக்கியமாக சொல்லணும்னா மணி பிளான்ட் தண்ணியில் போட்டாலும் வளரும், மீன் தொட்டியில் போட்டாலும் வளரும், மாதத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணாலும் வளரும், வாரத்துக்கு 2 தடவை க்ளீன் பண்ணால் இன்னும் அமோகமாக வளரும். அந்த மாதிரி மணி பிளான்ட்டை வச்சாலும் நம்ம அன்றாடம் அந்த மணி பிளான்ட்டை பார்க்க நமக்கு ஒரு பாசிட்டிவிட்டி நிச்சயமாக க்ரியேட் ஆகும். நம்ம கண்கள் எதையோ தேடிக்கிட்டு கிச்சனில் அதை பார்க்க இதை பார்க்க கடுகு டப்பாங்க சீரக டப்பாங்கன்னு பார்த்து தேடும்போது ஒரு ப்ரெஷர் வரும் இல்லையா? அந்த டைமிங்கில் நம்ம கண்கள் நிச்சயமாக ஒரு தடவையாவது நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய மணி பிளான்ட்டை பார்க்கும். சரியா? அப்படி பார்க்கும்போது டக்குன்னு எல்லாத்தையும் மறந்த மாதிரியான ஒரு புத்துணர்ச்சி அந்த இடத்துல நமக்கு கிடைக்கும். அதனால தான் நான் நம்ம கிச்சனில் ஃபிஷ் டேங்க்கும் இருந்தால் நல்லாயிருக்கும். எப்போ பார்த்தாலும் பார்த்த இடத்தையே பார்த்துட்டு செய்கிற வேலைகளை திரும்பி செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு போர் அடிக்க தானே செய்யும். போர் அடிக்கிறதுங்கிறத வேற எவ்வளோ நேரம் இதே பார்க்குறது அப்படிங்கிற ஒரு வெறுப்பு தட்டும் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி என்னோடய வீட்டை நான் கொஞ்சம் நீட்டாக ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி தீபங்கள் ஏற்றுறதுக்கான ரீசனும் அதுதான். பார்க்குறதுக்கு கண்களை கவரும் வகையிலே இருக்கும், நம்ம கிச்சன் நீட்டாகவும் இருக்கும், நம்ம இருக்க வேண்டிய இடம் அழகாக பார்க்க தெய்வீகமாக இருக்கிறதும் வச்சுக்கிறதும் ஒன்றும் தப்பு இல்லையே அப்படிங்கிறத என்னுடைய நோக்கம். அடுத்ததாக எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் வாங்கின இன்னொரு பொருள் என்ன அப்படின்னா இந்த ஹேண்ட் வாஷ் ஹோல்டர் தான். இந்த ஹோல்டர்லாம் ஹோட்டல்ஸுக்கு போவோம் இல்லையா? ஹோட்டலுக்கு போகும்போது சும்மாவே அதை ப்ரெஸ் பண்ணி ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வருவேன். ஆக்சுவலாக எனக்கு ஹேண்ட் வாஷ் பண்ண ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த ஆயில் பிசுக்கு அதே மாதிரி பூஜை வேலைகள்லாம் பண்ணுறதுனால கையில் ரொம்ப பிசுன்னு ஒட்டுறதெல்லாம் ஒரு அலர்ஜி மாதிரி. அது எப்படி சொல்கிறது, ரொம்ப பிசுன்னு இருக்கும்போது ஒரு மாதிரி பிடிக்காதுன்னு சொல்லுவாங்களே, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று பிடிக்கும். எனக்கு இது பிடிக்காத ஒரு விஷயம்னா அந்த பிசுன்னு இருக்கக்கூடாது, நீட்டாக இருக்கணும். அதே மாதிரி இந்த ஹோட்டல்லலாம் டேபிள் மேலே கை வைக்கிறதுக்கு யோசிப்பேன். ஏன்னா அதில் பிசுன்னு இருக்குமோ அப்படின்னு. அந்த மாதிரி நிறைய இடங்களில் கொஞ்சம் ஹைஜீன் பார்ப்பேன். அந்த மாதிரி இருக்கும்போது அதாவது நான் தான் நான்வெஜ் வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்றேன். என் குழந்தைங்களுக்கு விசேஷ நாட்கள் தவிர்த்து மற்ற நாட்கள்லாம் கொடுக்கறதுனால இந்த முட்டையோட ஸ்மெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அதனால் இந்த மாதிரி ஹேண்ட் வாஷ்லாம் அடிக்கடி யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். பட் அது என்னென்னா ஒரு பாட்டில் அதுக்குன்னு வரும் இல்லையா? அந்த பாட்டிலில் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதனால் என்ன ஒரு ப்ராப்ளம்னா அந்த பாட்டில் வைக்கிற இடத்துல உப்பு கரை வர மாதிரி இருந்துச்சு. அந்த இடத்த சுற்றி ஒரு மாதிரி தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கும், உப்பு கரையாக இருக்கும், எடுத்துட்டு துடைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி வால் ஹேங்கிங்காக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக வால் மவுண்டடாக இருக்கணும்னு நான் சர்ச் பண்ணப்போ தான் இது கிடச்சிது. பட் ரேட் அதிகமாக இருக்குமோ அப்படின்னு யோசிச்சிருந்தேன். ஆனால் ரேட்டுமே அதிகமாக இல்லை. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 160க்கு வாங்கியிருந்தேன். ரொம்ப நல்லா இருக்குது. ஈஸியாக நம்ம ட்ரில் பண்ணியும் அதில் நம்ம மாட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்டிக்கி நெயில்ஸ் வச்சு அதை லைட்டாக அந்த ஸ்க்ரூ இருக்கும், அதில் அந்த ஸ்க்ரூவை எடுத்துகிட்டு அதை நம்ம செட் பண்ணிவிட்டு ஸ்க்ரூவை மாட்டிட்டு அப்படியே செட்டாக மாட்டிக்கலாம். இந்த அளவுக்கு விலை கம்மியான எனக்கு பிடிச்ச யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் எப்படி விடுவேன் அப்படின்ட்டு தான் இந்த ப்ராடக்டை வாங்கியிருக்கேன். இந்த ப்ராடக்ட் வேணும்னாலும் டெக் ப்ராடக்டில் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அவ்வளோதான். இந்த வீடியோவில் என்னென்ன யூஸ்ஃபுல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பற்றியும் அந்த ப்ராடக்ட்னால என்னென்ன யூசேஜுங்கிறத பற்றியும், அது மட்டும் இல்லாமல் மணி பிளான்ட்டை பற்றி ஒரு சின்ன மெசேஜும், அதுக்கப்புறமா நம்ம கிச்சனை எப்படி நீட்டாக க்ளீனாக ஆர்கனைஸ்டாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் எதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ எண்டுக்கு வந்துட்டும். நன்றி, வணக்கம்.